Hello friends, welcome back to DBZ. Redmi சைனால அவங்க K series லான்ச் பண்றாங்க. அதை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி போகோவா இந்தியாவுக்கு எடுத்துட்டு வராங்க. ஆனா இப்ப அப்படிலாம் இல்லாம நாங்க டைரக்டாவே K series இந்தியால இறங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரெட்மியோட k50i ஸ்மார்ட் போன் இந்தியால லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த போனோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே லான்ச் ஆன ரெண்டு ஸ்மார்ட் போன்ஸ்ல சிமிலரா இருக்கு. இப்போ இதை புது போன் சொல்றதா இல்ல பழைய போன் சொல்றதா ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. ரெட்மியோட k50i 5G ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் டிசைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு பாக்ஸியான டிசைன் இருக்க போது இந்த போன் 8.8 mm திக்னஸ் அண்ட் 200 கிராம் வெயிட்டோட தான் இந்த போன் எடுத்துட்டு வர போறாங்க. பேக் ஓரளவுக்கு குவாலிட்டியான கிளாஸ் பில்ட் இருக்க போது அப்படிங்கறதும் ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷன் தான். பேக்ல ஒரு 3 கேமரா செட்டப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய போர்ஷன் அப்படின்னா டிஸ்பிளேல நம்ம ஒரு LCD பேனல் தான் இருக்க போகுது. 6.6 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு LCD பேனல் தான் இருக்க போகுது அப்படிங்கறதா சொல்லியிருக்காங்க. அதுலயும் இந்த டிஸ்பிளே ஒரு 144 ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்குமான ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனா டிஸ்பிளேஸ் வந்து இருக்க போகுது அப்படிங்கறதான். டச் சாம்பிளிங் ரேட்டும் ஹையர் தான். HDR10+ கான சப்போர்ட் அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே டிஸ்பிளேல நிறைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால இது LCD-ஆ இருந்தாலும் பெருசா குறை சொல்ற அளவுக்கு இருக்காது அப்படிங்கறத நம்பலாம். AMOLED கொடுத்திருந்தா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும் அது. ஆனா AMOLED கொடுக்காம இந்த காஸ்ட் கட்டிங்காக இன்னும் ஏதாவது ஒன்று டவுன்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிஸ்பிளேல அவங்க கை வச்சதுதான் கொஞ்சம் ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்டா இருந்தது. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தான், பெசில்லெஸ் டிஸ்பிளேவா தான் இருந்தது. வியூவிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கும் ஓவரால் செட்டப் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த கேமரா செட்டப்ஸ் அப்படின்னு வரும்போது பிரைமரியா ஒரு 64 மெகாபிக்சலுக்கான சென்சார், செகண்டரியா ஒரு 8 and 5 2 மெகாபிக்சல். இது வழக்கமா தெரிஞ்சதான், கண்டினியூஸா இருந்துட்டு இருக்கிறத பத்தி பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா பெட்டரான அவுட்புட்ஸ் இருக்கும், 4K வரைக்குமான வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற கேப்பபிலிட்டியும் இந்த போன்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அது ஓவரால் செட்டப் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃப்ரண்ட் செல்ஃபின்னு வரும்போது அந்த பஞ்ச் ஹோல்ல ஒரு 16 மெகாபிக்சலுக்கான சென்சார் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்ஃபிஸ்லயும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டா சில மோட்ஸ் எல்லாம் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறதா. ஓவரால் கேமரா செட்டப் தான் ஒரு பெட்டரான கேமரா செட்டப்ஸ் இங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல அந்த பேட்டரி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு 4700 mAhக்கான பேட்டரியும் அதை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இதுவும் ஓவராலா தெரிஞ்சதுதான். செட்டப்ஸும் ஏற்கனவே வந்த போன் தானே, அதனால நம்மளே அது லீக்லாம்லாம் சொல்லிடலாம் ரொம்ப சிம்பிளாவே. இங்க இந்த போன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இந்த போனோட ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா இங்க டைமென்சிட்டியோட அந்த ரீசெண்டா லான்ச் ஆச்சு பாத்தீங்களா 8100 அந்த சிப்செட் இருக்க போகுது அப்படிங்கறதா. வேற லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த சிப்செட் வேற லெவல் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டைமென்சிட்டி 8100 பர்ஃபார்மன்ஸ் லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பிரீமியமான லெவல்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நியூலி அப்டேட்டட் சிப்செட் இப்போ வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும் பெருசா அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் நான் பெருசா கேள்விப்படல. அந்த வகையில பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது வேற லெவலான ஒரு சிப்செட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த போன் கேமிங்கோட அந்த கேமிங் எக்ஸ்பர்டிவ்ல இருக்கிறதுனால ஹீட் எல்லாம் ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த பீரியட்னா ஹீட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா இருக்குல்ல, அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேப்பர் சேம்பர் டெக்னாலஜி எல்லாம் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. போன் வார்ம் கூட ஆகக்கூடாது அப்படிங்கறதான் இங்க வந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. அதனால பர்ஃபார்மன்ஸ் பார்ட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு செட்டப்பை இங்க பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் போன் ஏற்கனவே வந்து வந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு தான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்பெசிபிகேஷன் வந்து நீங்களே ஈஸியா சொல்லிடலாங்க. இப்ப லான்ச் ஆயிருக்க ஜூன் 22 லான்ச் ஆயிருக்க இந்த போக்கோவோட F4 5G ஆகட்டும், இல்லைன்னா ஏற்கனவே லான்ச் ஆன ரெட்மியோட 11T Pro ஸ்மார்ட் போன், இது எந்தோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலர் தான். இந்த போனோட ஸ்பெசிபிகேஷன் அதே தான் கொடுத்துருந்தாங்க. இதே ஸ்மார்ட் போனை K சீரீஸ்ல இந்தியாவுக்கு எடுத்துட்டு வர போறோம் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. ஓவரால் பெருசா எதுவுமே மாறல. இந்த போன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 12ல Mi 12.13ல வந்து இங்க வந்து வருது. ஓவரால் செட்டப்ஸ் இதுதான் இங்க ஸ்மார்ட் போன்ல. பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது கன்ஃபார்மா தெரியல. ஆனா 11T Proவோட பிரைசிங்கே 33,000 ஸ்டார்ட் பண்ணி 37,000 ரூபாய் வரைக்கும் போச்சு. இங்கேயுமே அந்த ஒரு பிரைசிங் செக்மெண்ட்ல தான் இருக்கும். 8128 வேரியன்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் 12256 வேரியன்ட் இருக்குங்கிற மாதிரி ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஒரு செட்டப்ஸ்ல தான் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. இப்போதைக்கு லீக்டா கவர் ஆன ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் இது. இந்த ஸ்மார்ட் போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே லான்ச் ஆனதை திரும்ப வேற பேர்ல லான்ச் பண்றாங்க. அதை பத்தி நினைக்கும் போல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருந்ததுங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் ஒரே ஸ்பெசிபிகேஷன் திரும்ப பேசுறது ஒரு மாதிரி குழப்பமாவும் இருந்தது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.